இந்த மாமியாரி எங்க போனாலும் தெரியல. கோழி வாங்கிட்டு வரலான்னு போனா ஆயே காணுமே. ம், இவ இளவன நிக்க முடியாது. அவ பொண்ணு வரானா இந்தா குதி குதிக்கா. ம், வரட்டும் அந்த நாத்து. நான் ஒரு ரெண்டுல ஒண்ணு இல்லி கேட்கலான்னு தான் இருக்கேன். வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் வரேன். என்னுடைய முணுமுணுத்துட்டு இருக்க? ஆ? எல்லாம் நீ கேட்கலன்னு நினைச்சிட்டியோ? என்னமோ ஒரு நாளைக்கு வேலை சொல்றதுக்கு இந்தா குதி குதிக்க. இன்னும் உனக்கு தினைக்குமே வேலை சொல்லிட்டு இருக்காத. ஏதோ என் மக அங்க ஊர்ல இருந்து வர அம்மா அப்பாவுக்கு ஆசையா நாங்க 4 வருஷம் அங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம். நாங்க வேலை செய்ய முடியுமோ? என்ன மூஞ்சி அங்கிட்டு போகுது பாரு. நானும் கேட்கணும் தான் இருந்தேன். அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன் பொண்ணுக்கு சமைச்சிட்டு இருக்க கக்கல்ல கையை விட்டு நோண்டிட்டு இருக்கேன். அறிவு இருக்கா உனக்கு? அத்தை அதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் அத்தை, உங்களுக்கு தெரியாத அத்தை, குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் நானு. அதை விடுங்க. ஏதோ கோழி பிடிச்சிட்டு வரேன், கோழி வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்னீங்க. இந்த பாரு மருமகளே, அத்தை எப்படி பிடிச்சிட்டு வந்துடும் பாத்தியா? என்ன சைஸ் பாத்தியா? எப்ப எப்ப பிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. என்னது பிடிச்சிட்டு வந்தீங்களா? அத்தை வாங்கிட்டு தானே வரேன் நீங்க நாட்டுக்கோழிய. பிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன மேட்ரு? ஐயோ உடறிட்ட பிள்ளைய சமாளிப்போம். அத்தை பிடிச்சிட்டா சொன்ன. அது இல்லம்மா, கடைக்காரன் அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்தால, நான் அதை போய் கடையில போய் பிடிச்சிட்டு வந்தல. அத்தை அதை சொன்னம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நீ இத முடிச்சு நீ இப்ப செஞ்சுட்டே இரு. அத்தை இப்ப வந்துடுறேன். மகன் வந்துட்டால பாத்துட்டு வந்துடுற சரியா? எனக்கு என் அத்தைக்காரி மேல சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். பார்த்தா சந்தேகமா இருக்கே. என் புருஷன் வரட்டும் கேட்க. நம்ம வேலையை பார்ப்போம். இந்த நாத்து ஒரு நாள் இருந்தாலே நம்ம உசுரம் வாங்கிடுவாளுக போல. நம்ம இது சரிபட்டு வராது. நம்ம வீட்டை பார்த்து ஓட வேண்டியதுதான் நாளைக்கு. அவன் எத்தனை நாளைக்கு இங்க இருக்காளோ நம்ம உசுரோட புடுங்கி எடுத்துருவாளுக. இந்த மனுஷன் ஆளை காணும் இன்னும். சுமதி, எங்க அம்மா எங்க இருக்காவ? என்ன வந்ததும் அதாம அஸ்கி வயசுலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஆமா, எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அது ஓரமா வைங்க. நிறைய வேலை இருக்கு. வந்து உதவி பண்ணுங்க. உங்க ஆத்தா இந்த பக்கமே வராது போல. எப்பாடா, எங்க அம்மா இந்த பக்கம் வரமாட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமா போச்சியா. ஐயா, அந்த கோழி கேட்டா பாத்துக்க, ஊர் முழுக்க சல்லடை போட்டு தேடிட்டு கடையவே இல்லம்மா. வெறும் பாய்லர் கோழி தான் வச்சிருக்கேன். நாட்டு கோழி எங்கேயுமே இல்லைன்னு தானே. புது வாங்கல. அதனால புறவாசல் வழியா வந்தா, முன்னாடி வழியா வந்திருந்தா கத்து கத்துன்னு கத்தி கிழிச்சிருப்பா. என்னது, நாட்டுக்கோழி ஊர் முழுக்க எங்கேயுமே இல்லையா? அப்ப உங்க ஆத்தாக்காரி மட்டும் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா? எனக்கு அப்பவே சந்தேகம் தாங்க. வாய்க்கு 300 தடவை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏதோ ஒரு சண்டை எழுத்தோட போறவ. எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா. கோழி வேற முடிச்சு போட்டேனே நானு. என்ன பண்ண தெரியலையே. என் அம்மா செய்யக்கூடிய ஆளுதான் பாத்துக்க. அவன் மக வந்துட்டா போதும், கை கால் கீழே நிக்காது. சரி சரி வா, ஏதோ வண்டி வந்து நிக்க, அவதான் வராப்புல, வா போய் பாப்போம். ஏமா மவளை, எப்பமா வந்த? உனக்காக தான் அம்மா காத்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கியாம்மா? உன் மாமியாக்காரி நல்லா இருக்காளா? யாவும் அப்படி இருக்கு. அவத்தோட தாக்க முடியாம அங்கிருந்து இங்க வந்து ஒரு 2 3 நாள் நிம்மதியா இருந்துட்டு போனான்ட்டு வந்தது வராதும். அவன் நல்லா இருந்தா குளிக்க என்ன, நல்லா இருக்கு எனக்கு என்ன. அண்ணி இங்க காலையே காணுமே. சரிம்மா, நீ நல்லா இருந்தா சரிதான். அவ சமைச்சிட்டு இருக்கா, நீ வரான்னு சொன்னல. அம்மா நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்து நல்லா குழம்பு வச்சிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடு சரியா? 2 3 நாள் இருந்துட்டு போ. அவ கிச்சனுக்கு சமைச்சிட்டு இருக்கா. வேலைன்னா வேலை அவளுக்கு. கூப்பிடுறேன் இரு. மருமகளே, ஏமா மருமகளே. அத்தை ஏதோ வந்துட்டேன். கிச்சன்ல வேலையா இருந்தா. ஓ வாங்க வாங்க நாத்தனாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காவளா? முந்திய விட கால் கொஞ்சம் பல்கா தெரியலையே. டிவி ஓவரா? என்ன அண்ணி வந்தது வந்தாமா வம்பு கழிக்கிறீங்களோ? நான் உங்களை ஆசையாக பார்க்கலான்னு கூப்பிட்டா நீங்கள் என்ன வம்பு கழிக்கிறியா? சரி சரி, ஏதோ அம்மா நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்தாலுமே பசிக்கிறது, கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க, சாப்பிடுவோம். அதான் நான் பார்த்தேன். இவரை என்னதான் கிண்டல் பண்ணாலும் சுடு சொன்னே கிடையாது. சரி நாத்தனாரே, அடுப்பில் கிடக்குறதுக்கு முடிய போகுதுன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் பார்த்துங்க. நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் சரியா? ஏம்மா இது சரியில்லை. மருமக வாய் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு நின்றுதே. இப்படி பேசிட்டு இருந்தாலும் ஊரில் இருக்கிற எவ்வளவு ஒன்று மதிப்பாதா? என்னம்மா நீ, நான் கொஞ்ச நாள் இல்லைன்றோன்னே உன்னோட மதிப்பெல்லாம் குறைஞ்சிரும் போலையே. ஆமாம், கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். சரிப்பா, வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வருவோம். சாப்பாடு ரெடியாக வரையும். வா வா, உன் மாமியார் வேலையை பற்றி சொல்லு.
நம்ம ஊர்லதான் கோழியே விக்கலையே இன்னைக்கு. இந்த வீட்ல இருந்து கோழி குழம்பு வாசனை ஹெவியா வருதுல்ல, சிக்கன் வறுவல் சுமந்து அடிக்குதுல்ல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா. எனக்கு என்னமோ என் கோழி இவளுக்குதான் அடிச்சு கொண்டுட்டாங்களோன்னு ஒரு தோணுதுக்கா. அப்படி மட்டும் நடந்துருந்ததா அவளுக்கு கொண்டே அறக்காம விட மாட்டேன்ல நானு. சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் பேசாத. அது எங்கேயா கூட புடிச்சு வந்திருக்கலாம்ல. நம்மளுக்கு விசாரிக்காம ஒரு முடிவு எடுக்கூடாதுன்னு. கூப்பிடுறேன் அந்த அக்கா கூப்பிடுறேன், நீ கவலைப்படாத. இரு இரு இரு, அக்கா வரேன். அம்மா உள்ளே யாருமா, வெளியே வாம்மா. கூப்பிடல காது கேட்கலையோ, வெளியே வாம்மா, சீக்கிரம் வெளியே வா. ஏய் எவடி அவ வீட்டு முன்னாடி வந்து கத்துறது? இருக்கிற கடுப்புல இவளுக வேற. என்னவா இவளுங்களுக்கு? இரு வெளியில வந்து வச்சுக்கிறேன். இந்த நாத்து என்னைக்கு வீட்டை விட்டு போதோ அன்னைக்கு தான்ப்பா இந்த வீட்டுக்கு விடுவு காலம் பிறக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எப்ப வாசகம் பண்றான். ஏன் அவன் மாமியாக்காரிகிட்ட போய் கேட்க வேண்டியதான், இங்க வந்து நம்ம உசுல வாங்கலாம். இதுல இவளுக்கு வேற, இவளுக்கு என்ன இளவு வேணும்னு தெரியல. போய் பார்க்கணும். ஏ சின்ன பொண்ணு வா வா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? வா வீட்டுக்குள்ள வா. ஏப்ல ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏக்கா என்ன திடீர்னு ஒரு டைனோசர் கத்துற மாதிரி ஒரு குரல் பார்த்துக்க, குடுக்கணும் ஓடியாந்து பார்த்தீங்க, கண்ணை கசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அக்கா உங்களுக்கு தெரியலக்கா, லாஸ்ட் ஒரு கோழி வளர்த்துட்டு அதை யாரோ களவட்டுட்டு போயிட்டாங்கக்கா. காலையில இருந்து நானும் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்கலக்கா. இந்த வீட்டுக்கு பக்கம் வந்துனா திடீர்னு பார்த்தா கோழி குழம்பு வாசமும் சிக்கன் ஃப்ரை ஸ்மெல்லும் ஹெவியா அடிச்சுது. நம்ம ஊர்ல இன்னைக்கு கோழி கிடையாதுலக்கா. அப்புறம் எப்படிக்கா உங்க வீட்டுல மட்டும் கோழி குழம்பு நல்ல வாசனையா இருக்கு? ரைட்டு, இப்பதான் நமக்கு விஷயம் புரியுது. ஏன் அத்தைக்காரி கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன், கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அதோட அர்த்தம் இப்பதானே புரியுது. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஐயா தான் மகன் வந்திருக்கான்றதுக்காக இப்படியா? ஏன் பக்கத்து ஊர்ல போயிட்டு கோழி வாங்கிட்டு வந்து ஆகாதா? இது எங்கிட்ட போய் இப்படியே போகுதுன்னு தெரியல. நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம ஒதுங்கிட வேண்டியதுதான். ஏய் என்னடி முணுமுணுக்குற? என்ன விஷயம்? எனக்கு என்னமோ உங்க ஃபேமிலி மேலதான் டவுட்டா இருக்குது. வா இன்னைக்கு நசிக்கிறேன். எங்க உன் மாமியார் தானி வெளியில வர சொல்லு. வா இங்க இருந்து காது வரையும் நிருமே. இன்னைக்கு வந்து பேச சொல்லு. நான் சந்தேகம் கிடையாது, கண்டிப்பா உன் மாமியார் தானி அந்த வேலையை பாத்துருப்பா. மாவு வந்திருக்கால, அப்படியே கை காலெல்லாம் கீழே நிக்காதுல, அப்படியே பறந்துட்டு தெரியும். வெளியில வர சொல்லு உன் மாமியார் தானி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்தே ஆகணும். சின்ன பொண்ணுக்கு நான் இருக்கேன். வா வெளியில வர சொல்லு. அக்கா இந்த மாதிரி பேச்சுல என்கிட்ட வச்சுக்காதீங்க சரியா? கண்டுபிடிச்சலோ ஏன் மாமியாக்காரே அடுத்தாங்க கண்டுபிடிச்சிங்களா? சரி ரைட்டு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சரியா? கோழி பிடிச்சி வந்து குளித்தியில குடிச்சு குழம்பு வைக்க சொன்னாங்க, வச்சாச்சு. அது கொதிச்சிட்டு இருக்கு, வேணா சாப்பிட்டு போங்க. சின்ன பொண்ணுக்கு தரேன், தின்னட்டும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல என் அத்தைக்காரியே ஏதாவது போட்டு புரட்டி எடுக்கணும்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுக்கா. உள்ள போய் நீங்க என்ன வேணா பண்ணீங்க, நான் பாட்டு ஓரமா நிற்பேன் சரிங்களா? போங்க. ஆனா என்கிட்ட வந்து உங்க லவ்ஸ் எல்லாம் காட்டக்கூடாது சொல்லிட்டேன். இன்னைக்கு எடுக்கடி உன் மாமியாக்காரிக்கு வச்சுக்கிறேன். ஏம்மா முகல, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கமா. நம்ம இங்க இருந்து உடனே ஓடி போயிருவோம். வள்ளிக்காரி வேலைய பாத்துட்டா பாத்துக்க. கேட்டியா? கோத்து விட்டுட்டாமா. இருக்கிற வரைக்கும் இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். அவன் குண்டு ராட்சசிமா விட்டாளா ஒரு அடி மூச்செல்லாம் கலங்கிரும். சீக்கிரமா ஓடிடுவோம். மக்களே, இப்ப நான் வந்து புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கேன். நான் உசுரோட இருந்து அடுத்த வீடியோல உங்களை பாக்குற மக்களே. மிஸ் யூ. பை பை, டாட்டா.